இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவனை மறக்கணும்னு நினைச்சா திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வடிவத்துல ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான். இல்லக்கா, நான் என்ன தப்பு பண்ண? என் வாழ்க்கையில எதுக்குக்கா இப்படி எல்லாம் நடக்குது? அஞ்சலி, இங்க தப்பு பண்ணவங்க வாழ்க்கையில கெட்டது நடக்கணும்னு எந்த விதியும் இல்ல அஞ்சலி. இது நமக்கு ஒரு பாடம், அவ்வளவுதான். நீ இதுல இருந்து எப்படி விடுபடணும்னு மட்டும் யோசி. அப்படிதான்க்கா நானும் நினைக்கிறேன். ஆனா முடியலையே. அந்த ஆளை நான் உண்மையா ரொம்ப லவ் பண்ணேன்க்கா. உயிருக்கு உயிரா நேசிச்சேன். விருப்பப்பட்டுதான் நான் அவரை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். எந்த அளவுக்கு நான் அவருக்கு உண்மையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உண்மையா இருந்தேன். அக்கா, என்னோட காதல், அன்பு எதுவுமே ஒரு துளி கூட பொய் இல்லக்கா. ஆனா அந்த ஆள் கிட்ட உண்மையே இல்லையே. என்னை ஏமாத்திருக்கான், ஃப்ராட் பண்ணிருக்கான்க்கா. என் குடும்பத்தை அழிச்சிருக்கான் பாத்தியா? அப்படிப்பட்டவனை திரும்ப ஏத்துக்கிட்டு எப்படிக்கா என்னால வாழ முடியும்? அவனை நடிச்சாலே என் ரத்தம் எல்லாம் கொதிக்குதுக்கா. அஞ்சலி, கொஞ்சம் பொறுமையா இரு. உன்னை யார் அவனை ஏத்துக்க சொன்னா? இது பாரு, இப்ப நீ ஒரு ஆள் இல்ல, உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. அதுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. அத நினைச்சாதான்க்கா எனக்கு இன்னும் பயமா இருக்கா. அவனுக்கும் எனக்குமான உறவு மொத்தமா அழிஞ்சிரும்னு நினைச்சாலும் இந்த குழந்தைய வச்சு அவன் திரும்ப வருவான்ல. இந்த குழந்தை வேணும்னு அவன் சொல்லுவான்ல. அப்போ நான் என்னக்கா பண்றது? என்ன பண்றதுன்னா, அவன் வந்தா நம்ம குழந்தைய திருப்பி கொடுத்துடணுமா? நாம ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கோம். அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்னு மட்டும் யோசி. எது நடந்தாலும் நாம நம்ம முடிவுல தெளிவா இருந்தா போதும் அஞ்சலி. இது உன்னோட குழந்தை. இந்த குழந்தைக்கு அவன் அப்பாவா இருக்கலாம். ஆனா அப்படி ஒரு தகப்பனோட நிழல் கூட படாம வளர்ப்பேன்னு சொன்னியே, அத மறந்துட்டியா? திரும்ப திரும்ப அதையே நினைச்சு உன்னை நீயே காயப்படுத்திக்காத. அது உன் குழந்தைய பாதிக்கும். இந்த குழந்தை உலகத்துக்கு வரும்போது சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீ உன் மனச சந்தோஷமா வச்சுக்க பாரு. எதெல்லாம் பழச மறக்கிறதுக்கு காரணமா இருக்குமோ அதெல்லாம் யோசி. உனக்கு வேலைக்கு போகணுமா போ, இல்ல வீட்ல ஏதாவது செய்யணுமா அத செய். படம் பாரு, பாட்டு கேளு, இல்ல நீ படிக்கணுமா, இந்த மாதிரி என்னெல்லாம் உனக்கு பிடிக்குமோ அது எல்லாம் செய். ஆனா எப்பவும் குழந்தைய பத்தி மட்டும் யோசி. உனக்கு அம்மா, முருகண்ண, நான், வெற்றி எல்லாரும் கூட இருப்போம். இந்த காஃபியை குடி.